ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி சமையல் விலாக். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அருமையான ஒரு சுவையில், குழம்பே தேவையில்லைங்க, சாதத்துக்கு அப்படியே வச்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு முள்ளங்கி தொக்கு தாங்க செய்ய போகிறோம். நீங்கள் நார்மலாக செய்கிறது மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முள்ளங்கியை பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பொடி வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பூண்டு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பூண்டு போட்டு செய்யும்போது அவ்வளவு நல்லா இருக்குங்க. இப்போது இதுக்கு தேவையான கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா விதைக்கோங்க. நல்ல ஒரு கோல்டன் கலர் வரணுங்க, அந்த அளவுக்கு விதைக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா விதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு விதங்கினா தான் இதை நம்ம எதிர்பார்க்குற மாதிரி தொக்கு ரெடியாகும். இப்போ நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கியை இது கூடவே சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முள்ளங்கியில் ஒரு லைட் ஸ்மெல் மாதிரி வரும், சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், அது எதுவுமே இருக்காது. கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாங்க. 5 to 10 நிமிஷம் கிட்ட வரும், வேக வச்சிடலாம். பாருங்கள், முள்ளங்கி நல்லா வெந்துருச்சு. ஒரு 8 மினிட்ஸ் ஆச்சுங்க எனக்கு. நல்லா முள்ளங்கி வெந்திருக்கு. இப்போது புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்க்கணுங்க. இது கூட சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி ஓரளவுக்கு கட் பண்ணி அதையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க. நல்லா பொடிசாக இருந்தால் நல்லது தாங்க. சேர்த்துட்டு ஒரு முறை இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஹோம்மேட் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கோங்க, கொஞ்சம் கலர் வரத்துக்காக. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துடலாம். ஏற்கனவே கொஞ்சம் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெறும் மிளகாத்தூள் சேர்க்குறவங்க 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், தனியாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம புளித்தண்ணி கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளியை ஊற வச்சு அந்த தண்ணியை இது கூடவே சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடலாங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதே இப்படியே கூட எடுத்துக்கலாம், சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். செமி கிரேவியாக இல்லை கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுக்கலான்னு இருக்கேன். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம முள்ளங்கி தொக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை பொடிசாக கட் பண்ணி இது கூடவே சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பரான முள்ளங்கி தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே அருமையான ஒரு டிஷ்ஷுங்க இது, நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.